ஐநா துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா லேப்டாப்பை காணா அப்படின்னு சொல்லி பதறி துடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. அப்பதான் ராகவ், நிலா வேர் இஸ் லேப்டாப், டைம் ஆச்சு, ப்ரெசன்டேஷனுக்கு நேரம் ஆச்சு, உங்களுடைய ப்ரெசன்டேஷனை என்கிட்ட ஒரு தடவை காட்டுங்க, அப்பதான் எனக்கு மைண்ட் கிளியர் ஆகும், வேர் இஸ் லேப்டாப் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ராகவ் கத்த. அப்போ பார்த்தா நிலா பதறி போய் நிற்க. அப்போ தான் திவ்யா, பாஸ் நிலாவோட லேப்டாப் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், வாட் மிஸ் ஆயிடுச்சா? என்ன நிலா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சின்ன குழந்தையா? ஒரு லேப்டாப்பை கவனமா பாத்துக்கிற முடியாது? சரி, லேப்டாப்ல வேற ஏதாவது பென் டிரைவ்ல உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எதுவும் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்களா? பென் டிரைவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவ் கேட்க, இல்ல ராகவ் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலாவுக்கு அழுகையே வந்துடுது. என்ன நிலா, சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க எவ்வளவோ சீனியரான ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுவரையே இந்த ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் சீனியரான ஸ்டாஃப்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி, நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா பண்ணுறீங்களேன்னு சொல்லி உங்களுக்கு சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தது போக இவ்வளோ பெரிய ப்ரெசன்டேஷன் உங்கள் கையில் தூக்கி கொடுத்தா அசால்ட்டை வந்துட்டு லேப்டாப் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணி ஆகணுமே, இல்லைன்னா எவ்வளோ லாஸ் தெரியுமா? என்ன நிலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பிடிச்சு கத்துன்னு கத்தவும், அப்பதான் முருகன் வந்துட்டு, இதுக்கு தான் பாஸ் புதுசா வந்தவங்க கிட்டலாம் இப்படி பிரசன்டேஷன்லாம் தூக்கி கொடுக்க கூடாது, அதுவும் பெரிய லெவலான பிரசன்டேஷன், எவ்வளோ பெரிய பிரசன்டேஷன், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இதை போய் இந்த நிலா கிட்ட கொடுத்துருக்கீங்களே பாருங்க. இப்போ அசால்ட்டா வந்துட்டு லேப்டாப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. லேப்டாப் மிஸ் ஆயிருச்சா இல்ல ப்ரெசன்டேஷனே ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லவும், அப்பதான் திவ்யா, முருகன், நிலா ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, அவங்க 3 நாளா இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிலா, 3 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அப்படி எப்படி மிஸ் ஆகும்? அதுல என்ன அவ்வளவு உங்களுக்கு கவனக்குறைவு? லேப்டாப் தானே உங்க கவனமா இருந்திருக்கணும். 3 நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அதுல உங்களுக்கு எவ்வளவு கவனம் இருந்திருக்கணும். இப்படி கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ணிட்டு லேப்டாப் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சே, உங்ககிட்ட எதுக்காக கொடுத்தேன்னு தெரியல, வாங்க முருகன் போலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா நிலாவை ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடியும் பிடிச்சு கத்துன்னு கத்தவும் நிலாவுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. நிலா உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோழன், சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம், ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்போன்னு சொல்லி சோழன் ஃபோன் பண்ணுறாரு. சோழனுடைய ஃபோன் வருது. அதை நிலா பார்த்துட்டு ஃபோனை எடுப்போமா வேணாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்கு. நிலா பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை. இது திவ்யா பார்த்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. நிலா, ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டிங்களா? எப்படி, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அப்போ தான் திவ்யா, நான் திவ்யா பேசுகிறேன், நிலாவுடைய கொலிக் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், ஓ நீங்களா? நிலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லை, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நிலா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், என்னது நிலா அழுதுகிட்டு இருக்காங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லை, நிலா ப்ரெசன்டேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த லேப்டாப் மிஸ் ஆயிடுச்சா, அதனால இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ண முடியலை, பாஸ் நிலாவை திட்டாரு, அதான் நிலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், திவ்யா வந்து நிலா கிட்ட போனை கொடுக்குறாங்க. நிலா, உங்களுடைய கசின் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், நிலா போனை வாங்கி அமைதியாவே இருக்காங்க. என்னங்க, எந்த ஆட்டோல மிஸ் பண்ணீங்க? எப்படியும் உங்களை இறக்கி விட்டு தான் அந்த ஆட்டோ போயிருக்கணும். அந்த ஆட்டோல எதாவது நோட் பண்ணீங்களா? அந்த ஆட்டோவுடைய நம்பர் பிளேட்டு வேற ஏதாவது அந்த ஆட்டோல நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்கவும், இல்லை, நான் எதையுமே நோட் பண்ணலை, நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நம்பரெல்லாம் நான் நோட் பண்ணலை, அப்போ நான் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணுற பதட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நல்லா யோசிச்சு பாருங்கங்க, லேப்டாப் அதில் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்டோவில் ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், ஞாபகப்படுத்து சோழன், அந்த ஆட்டோவில் ஜீசஸ்னு எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நிலா சொல்லவும், சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் லேப்டாப்போட ஆஃபீஸுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ஃபோனை வச்சிடறாரு. நிலா பார்த்தா, எப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ளே வர முடியும்? அந்த ஆட்டோ என்ன ஆட்டோ ஏது ஆட்டோன்னு கூட அவருக்கு தெரியாது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சோழன் பார்த்தா நேராக நிலாவோடைய ஆஃபீஸ்க்கு வராரு. எப்படி இந்த வழியாக தான் நிலாவை இறக்கி விட்டு போயிருக்கணும், இறக்கி விட்டு போயிட்டு எப்படி ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கனெக்ட் பண்ணுறாரு. அங்கேருந்து நேராக பார்த்தா சோழன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அங்கே நான் பார்த்தா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இறங்கி இங்கே சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ஆட்டோவில் பார்த்தா ஜீசஸ் நெல் இருக்குது. அந்த ஆட்டோவில் போய் சோழன் பார்க்குறாரு. பார்த்தா இங்கே லேப்டாப்பும் இருக்குது. அண்ணே, நீங்கள் இப்போ ஒரு பொண்ணை இறக்கி விட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணுடைய லேப்டாப் உங்களுடைய ஆட்டோவில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும்,
ஆமாம் தம்பி, நான் இப்போ ஒரு பொண்ணு ஆஃபீஸில் இறக்கி விட்டு வந்தேன். நானும் வந்து பார்த்தேன், லேப்டாப் இருந்துச்சு. நானே அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொடுக்கலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் யார், அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் கேட்கவும், ஆமாண்ணே, அந்த பொண்ணுக்கு நான் தெரிஞ்சவர் தான். அந்த லேப்டாப்பை காணான்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட இந்த மாதிரி ஆட்டோவில் ஜீசஸ்லாம் எழுதியிருக்குன்னு சொல்லி பேர் சொன்னாங்க. நானும் வர வழியில் ஒவ்வொரு ஆட்டோவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் உங்கள் ஆட்டோ நின்றுச்சு. அண்ணே, இந்த லேப்டாப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இந்தாங்க தம்பி, என் மேலே தான் தப்பு. நான் ஆட்டோவில் கவனிச்ச உடனே வந்து தந்திருக்கணும். எதுவும் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார் கொடுக்கவும், ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா லேப்டாப்பை வாங்கிக்கிட்டு இங்கே நிலாவோட ஆஃபீஸ்க்கு வராரு. இங்கே வேகமாக உள்ளே பார்த்தா சோழன் வராரு. இங்கே சோழன் கையில் லேப்டாப் வச்சிருக்காரு. என்னங்க, லேப்டாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு உசிரே கையில் வந்த மாதிரி சோழனை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா சோழனை கட்டியே பிடிச்சிக்கிறாங்க. என்னங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நான் 3 நாளாக இந்த ஒர்க்குக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப் மிஸ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், அப்போதான் திவ்யா, இல்லை, ராகவும் ரொம்ப கொஞ்சம் ஓவராக திட்டாரு. இவ்வளவு ஹார்ஷாக ராகவ் இதுவரை யாரையும் பேசினதில்லை. நிலாவை கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், திவ்யா சொல்லாத, அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எங்கெங்க உங்கள் பாஸு? கொஞ்சம் அப்படி இப்படின்னா ஒர்க்கு முன்னப்பினா இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்ன லேப்டாப்பை வேணும்னுக்க மிஸ் பண்ணீங்க? அதுக்காக உங்களை இப்படி பேசலாமா? எங்கே கூப்பிடுங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா சத்தம் படவும், ஐயோ சோழன் வேணாம், அதெல்லாம் எதுவும் வேணாம், ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்ததே போதும். அம்மா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இது என்னங்க பெரிய அதிசயமா? எப்படியும் உங்களை ஆஃபீஸ் விட்டுட்டு அவர் இங்கேருந்து தான் போயிருப்பாரு. 1 hour தான் டைம், காலைல நேரம் வேற. எப்படி அவர் மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக கடத்தில்லைங்க நிற்பாரு, இல்லாட்டி ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்பாரு. உங்கள் ஆஃபீஸை தாண்டி என்னென்ன ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்தேன். பார்த்ததில் நீங்கள் சொன்ன ஜீசஸ்ன்ற பேர் வேற. ஆட்டோவில் இந்த ஜீசஸ்ன்ற பேரை வச்சு நோட் பண்ணி பார்க்கையில் ஆட்டோ ஸ்டாண்டில் இந்த ஆட்டோ இருந்துச்சு. அந்த அன்னைங்கிட்ட விவரத்தை சொல்லி பார்த்தா ஆட்டோவில் உங்கள் லேப்டாப்பும் இருந்துச்சு. கரெக்டாக எல்லாம் தோத அமைஞ்சிச்சு, உங்களோட லேப்டாப்பும் கிடச்சிச்சு. நீங்கள் இந்த வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை, அது எப்படிங்க இப்படி உங்கள் கை தவறி போகுமா? போங்க, போய் ப்ரெசன்டேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ரொம்ப சிரிச்ச முகத்தோட பார்த்தா சோழனுக்கு கையை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வேகமாக பார்த்தா இங்கே நிலா ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் சோழனுக்கு தோணுது, இவ்வளோ நேரம் இவன் நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு. வேகமாக பார்த்தா நிலா ராகவ் கிட்ட போய் ப்ரெசன்டேஷனுக்கான லேப்டாப்பை காட்டவும், எங்கே போயிருந்துச்சு இவ்வளோ நேரம் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவ் கேட்கவும், இல்லை ராகவ், லேப்டாப் நான் வந்து ஆட்டோவில் மிஸ் ஆகிருந்துச்சு. அது என்னுடைய கசின் தான் இப்போ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஓகே, உங்களுடைய ப்ரெசன்டேஷனை சப்மிட் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், நிலா மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷனுக்கான ப்ராஜெக்டை பற்றி எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுடைய ப்ரெசன்டேஷனும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே வந்திருந்த ஆஃபீஸர் எல்லாருமே நிலாவுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பாராட்டி தள்ளிடுறாங்க.